ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு அவர் மினி விளாக். நம்ம மினி விளாக் எப்பயுமே ஒரு சின்ன தாட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இன்னைக்கு தாட்டுக்கு பதிலாக டைரெக்டாக நம்ம ரெசிபிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ரசம் தாங்க. இந்த ரசம் வந்து என்னோட ஸ்டைல். இந்த ரசம் வீடியோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையான்னு நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன விஷயம்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க ரசத்தை டேஸ்ட் பண்ணி அவங்க சமையல் எப்படி இருக்குன்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் இதை 2-3 வீட்டில் செக் பண்ணி பார்த்துருக்கேன். யார் ஒருத்தவங்க ரசம் நல்லா வைக்கிறாங்களோ அவங்க 100% அவங்க சமையலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது உண்மையானும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரசம் வச்சுட்டே நம்ம இன்றைக்கி என்ன தாட்டுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம என்ன தாட் பார்க்க போகிறோன்னா, ஒரு சுதந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சுதந்திரத்தை இண்டிபெண்டன்ட் சொல்லுவாங்க. இந்த இண்டிபெண்டன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை பேசிகிட்டே இருக்கலாம். இந்த இண்டிபெண்டன்ட் ஒன்று கிடைச்சனால தான் இன்றைக்கி எங்கேயோ இருக்க நீங்கள் எங்கேயோ இருக்கனா நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஃபோனு, டெக்னாலஜி எல்லாமே டெவலப் ஆனது இந்த இண்டிபெண்டன்ஸ்னால தான். இண்டிபெண்டன்ட் ஒன்று கிடைச்சனால தான் நம்மளால் சுதந்திரமாக யோசிக்க முடியுது. அதை யோசித்து ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம இப்போ எல்லாருமே ஒரு நல்ல லெவலில் இருக்கோன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் சுதந்திரன்றது நம்மளுக்கு பிடிச்சதை செய்கிற விஷயங்களும், நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, நம்மளை பிடிக்காத விஷயங்கள் யாராவது நம்மளை ஃபோர்ஸ் பண்ணால் கூட எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலை, நான் இதை செய்யலை அப்படின்னு சொல்கிறது தான் சுதந்திரம்னு நான் நினைக்கிறேன். இந்த தாட் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு. 2 நாள் முன்னாடி டின்னர் டைம் அது. எப்பயுமே என்னோடய பெரிய பொண்ணு வந்து இட்லி நல்லா சாப்பிடுவா. மார்னிங் மீதம் இருந்த இட்லி சூடு பண்ணி எல்லாருமே ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டோம். ஆனால் என் சின்ன பொண்ணு வந்து இட்லி சாப்பிட்டாது. அதுக்கு வந்து தோசை தான் பிடிக்குன்னு சொல்லி அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். என் பொண்ணுக்கு அந்த தோசையை பார்த்தோன்னே தோசை சாப்பிடணும் போல் இருந்திருக்கும் போல். ஆனால் அவள் எதுவுமே சொல்லலை, அவள் பாட்டு சாப்பிட்டுட்டே இருந்தாள். ஆனால் அவள் ஃபேஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நானாக கேட்டேன், உனக்கு என்ன தோசை சாப்பிடணும் போல் இருக்கான்னு. அதுக்கப்புறம் அவள் ஸ்மைல் பண்ணிவிட்டேன், ஆமான்னு சொன்னான். அப்போ தான் நான் அவளுக்கு டீச் பண்ணேன், உனக்கு எதாவது பிடிக்கல, அந்த மொமெண்ட்டில் உனக்கு பிடிக்கலன்னா நோன்னு சொல்லி பழகு. அப்போ தான் உனக்கு வந்து உன் நினச்ச விஷயங்கள் உனக்கு கிடைக்கும். நீ இட்லி சாப்பிடுவ, இருந்தாலும் உனக்கு தோசை சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா சொல்லு, அதுதான் உன்னோட ஃப்ரீடம். உன்னை நினச்சதை பேசினா தானே நீ ஹாப்பியாக இருக்க முடியும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் இப்படி என்னை பார்த்தா, சின்ன பிள்ளைங்க தான் இருந்தாலும் நம்ம இப்போ இருந்தே சொல்லி வளர்த்தா தான் அவங்க பிடிச்ச விஷயத்தையும் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் அவங்க வந்து ஓப்பனாக பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்கிறப்ப தான் எனக்கு தோணுச்சு, இனிமேல் நம்மளும் அப்படி தான் இருக்கணும். நம்மளுக்கு ஏதாவது குடும்பத்துலேயோ, ஃபேமிலிலையோ, இல்லை வெளியிலையோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலாட்டி நோன்னு நம்மளும் டைரெக்டாக சொல்லி பழகணும்னு. எனக்கு அது நல்ல லேர்னிங் தான். இந்த தாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த தாட் பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்கு எண்ட் கார்டு போடுற டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.